பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். In the name of Allah, the Beneficent, the Merciful. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் அல்லாஹு தாலா எங்கள் மீது இரக்கப்பட்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹுவை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தொடர்ந்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்திலே நாங்கள் அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் துபாய் சார்பாக தொடர்ச்சியாக தஃப்சீருடைய வகுப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சூரா யாசீன் 10 வகுப்புகள், அதே போன்று சூரா அல் வாக்கியா 10 வகுப்புகள், அதே போன்று சூரா அர் ரஹ்மான் 10 வகுப்புகள், குறிப்பாக தஃப்சீர் தபரி, இப்னு கசீர், குர்துபி போன்ற இஸ்லாமிய மூல நூட்கள், அடிப்படை மூல நூட்கள், அதுவும் தஃப்சீருடைய மூல நூட்களில் இருந்து நாங்கள் அழகாக அல்லாஹ்வுடைய உதவியால் படித்து முடித்தோம் 30 வகுப்புகள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வகுப்பு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இதே நேரம் செவ்வாய்க்கிழமை, வார செவ்வாய்க்கிழமை, அதே போன்று அடுத்த சனிக்கிழமை, இன்று சனிக்கிழமை, அடுத்த செவ்வாய், அடுத்த சனி என்று தொடர்ச்சியாக 10 வகுப்புகள் இந்த வகுப்பு நடைபெறும். இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள், இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் 10 வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த தலைப்பையும் இன்ஷா அல்லாஹ் என்ன பேச போகின்றோம் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நான் விளங்கப்படுத்துவேன். அதற்கு முன்னால் நாம் நிச்சயமாக படிக்கக்கூடிய இந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் எப்பொழுதுமே மனதிலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஞாபகமூட்டலோடு இன்றைய வகுப்பு இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்றால் என்ன? அந்த தலைப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அமல்களில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, நாம் பொடுபோக்காக இருக்கக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கிற சோதர்களே, நிறைய அமல்கள் இருக்கின்றன. ஹதீஸ்ல பார்த்தால் நீங்க இந்த 10 வகுப்புல கிட்டத்தட்ட ஒரு 50-100 அமல்களை படிக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதே போன்று அதனுடைய ஆதாரத்தன்மை தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதே போன்று அதை எப்படி செய்வதென்று தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். எது எப்படியோ நாங்கள் இந்த வகுப்பிலிருந்து படிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும். படிக்கிறது மட்டுமல்ல நோக்கம். எனக்கு இவ்வளவு தெரியும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு புகழுக்குரிய விஷயம் அல்ல. இஸ்லாம் அதை புகழுக்குரிய விஷயமா பார்க்கவில்லை. எனக்கு இவ்வளவு தெரியும், சிறப்பு தெரியும், அமல்கள் தெரியும் என்பதல்ல விஷயம். அமல்கள் இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். படிப்பதை நாங்கள் எங்களுடைய அமல்களிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இலகுவான அமல்கள், எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் செய்ய வேண்டியது, செய்து கொண்டிருக்கக்கூடியது அல்லது செய்ய வேண்டியது, எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செஞ்சு அதிகமாக எங்களுக்கு செய்யும்படி வலியுறுத்திய விஷயங்களை தான் நம்ம இந்த வகுப்புல பேச போறோம். அதற்குரிய சிறப்பு எப்படியெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது, அதனுடைய சிறப்பு எப்படியெல்லாம் வந்திருக்குது என்பது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்தும். எங்களுடைய உள்ளத்துல ஒரு ஆசையை, ஆர்வத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இங்க சொல்லப்படுற விஷயங்களை நான் எங்களுடைய வாழ்க்கையில அமல் செய்வோம் என்ற ஒரு ஆசையும் ஆர்வத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் இயலுமான அளவு நீங்க ஒரு பேப்பர் அல்லது ஒரு தாள், ஒரு நோட் புக் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை குறித்து கொள்ள வேண்டும். முடியுமான சகோதரர்கள் குறித்து கொள்ளுங்க. நிறைய பேர் நினைச்சு கொள்வாங்க, என்னடா இந்த வகுப்புல படிக்கிறது எல்லாம் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்குது தானே, அதை நாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தானே நினைப்போம். இந்த வகுப்பு முடிச்சிட்டு அடுத்த வகுப்புல நான் ஒரு 10 அமல் சொல்லும் பொழுது, இந்த வகுப்புல ஒரு 5-10 அமல் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதை சொல்லி விளங்கப்படுத்தி அதனுடைய சிறப்புகளை சொல்லுவோம். அதன் பின்னால் அடுத்த வகுப்புலையும் சொல்லுவோம். அப்ப முன்னால சொல்கின்றத நம்ம எழுதி நோட் பண்ணி வச்சு கொண்டாத்தான் நம்ம தொடர்ச்சியாக அதை பாதுகாத்து அமல் செய்யலாம். அப்படி இல்லைன்றால் புதிதாக ஒன்றை கேட்கும் பொழுது முன்னால சொல்லது அப்படி எங்களுக்கு மறந்து போய்விடும். மனிதன் மறதியாளன். அப்ப எனவே நம்ம எழுதி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோட் புக்கை தயார் செஞ்சு வச்சு கொள்ளுங்க, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. குறிப்பெடுத்துக் கொள்ற அந்த கலாச்சாரம் எங்களுக்கு மத்தியில வர வேண்டும். அதை குறித்து வைத்துக் கொள்றது, அதை இபாதத்தை நான் கடைபிடிக்கிறது. ஏன்னா முன்ன பின்ன நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒன்றை சேர்த்திடக்கூடாது. மார்க்கத்துல புதுசா நாங்க உருவாக்கி செய்யக்கூடாது, அது பிதாத்தா மாறிடும். அப்ப எனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஹதீஸ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து அதை நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
அப்ப எனவேதான் இப்ப நாங்க சில அமல்களை சொல்லும் பொழுது நிறைய கூலிகள் வரக்கூடிய அமல்கள் நம்ம சொல்லுவோம். அது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அத வகுப்பு ஆரம்பமாகும் பொழுது அது வந்துகிட்டே இருக்கும். இது நாங்க 10 வகுப்பு படிக்க போறோம். இந்த ஒரு வகுப்புல ஒரு பயான் மாதிரி பண்ணி முடிக்க போறது இல்லை. இப்ப இதுலயும் சொல்லிக்கிட்டு அடுத்த வகுப்புல 10 சில நேரம் 10 கூடும் குறையும், ஒரு 20 30 40 50 60 கூட நாம படிக்கலாம். அப்ப எனவே இவ்வளவு படிச்சேன் என்பது முக்கியம் அல்ல, நாங்க என்ன செய்யணும், அத வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது இப்ப சில விஷயம் வந்து சுன்னத்தான ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இப்ப நாங்க நினைச்சு கொள்ள கூடாது இந்த சுன்னத்தான விஷயங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குதானே, அப்ப நம்ம ஃபர்லை எல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. எப்பயுமே நாம் ஒரு சிறிய அமலுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நாம் அடிப்படை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், நீங்க சொல்றீங்க இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அப்ப 5 நேர தொழுக தேவையில்லையா, ஜகாத் கொடுக்க தேவையில்லையா, நோம்பு பிடிக்க தேவையில்லையா? ஒரு ஆள் வந்து கடனாளியாக மரணிக்கிறாரு, அப்ப அவருக்கு இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்குமான்னு நம்ம யோசிப்போம். முன்னால நான் இதை சொல்லிக் கொள்றேன், எப்பொழுதுமே அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நம்ம பரிபூர்ணமாக இருந்து, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பரிபூர்ணமா இருந்து, ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத் கட்டாய கடமைகள் இருக்குதானே. 5 நேர தொழணும், அதே மாதிரி நம்ம உண்மை பேசணும், அதே மாதிரி நாங்க பொய் பேசக்கூடாது, அப்படி அடிப்படையான விஷயங்கள் நம்ம கடமை. எங்களுக்கு 5 நேர தொழுகைகள் கடமையா இருக்குது, ஜகாத் கொடுக்கிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்யறது, ஹஜ் வசதியானவங்க ஹஜ் செய்யறது, அது மாதிரி வந்து வேறு எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள். குர்ஆனை படிக்கிறது கட்டாய கடமை, ஏன்னா அது இல்லாம தொழுக கூடாது. அப்ப அந்த மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்கள், கற்றல் விஷயங்கள், இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம கட்டண்டா இருக்கணும். இதை தொழுகையில அசர விட்டு போட்டு இவர் வேற ஒரு சுன்னத்தான விஷயத்தை செஞ்சு அவர் சொர்க்கம் போக முடியாது. அப்ப எனவே அடிப்படையை நாம் செய்வதோடு மேலதிகமாக இதை செய்யும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இதை செஞ்சுக்கிட்டு அதிகம் அங்கால பாவம் செய்யறதும் கூடாது. நாங்க பாவத்தை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளணும், நன்மையை இயலுமான அளவு செய்யணும். இதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரு. இயலுமான அளவு நீங்க நன்மை செய்யுங்க, ஏன்னா நன்மை அவ்வளவு இருக்குது. நன்மைங்கிறது 1 2 அல்ல, பல 100 பல 1000 நன்மைகள் இருக்கிறது. நமக்கு தெரிந்த நன்மைகள் என்ன, நாங்க நினைச்சு வச்சிருக்கிற ஒரு சில நன்மைகள் தான். இன்ஷா அல்லாஹ் இதுல பல நன்மைகளை ஹதீஸின் அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னால் நான் இங்க ஞாபகப்படுத்துற விஷயம் என்னடா, ஒரு மனிதனுடைய அக்கீதாவுல தெளிவாக அவன் இருக்க வேண்டும், அவன் ஈமான் கொள்ற விஷயங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும், தொழுகிற முறை தொழுகைகள்ல பேணுதலாக இருக்க வேண்டும், தொழுகிற முறை அறிந்திருக்க வேண்டும் போன்ற அடிப்படையான விஷயங்கள். இப்போ ஒருவர் வந்து குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறார், அவர் சொர்க்கம் போக மாட்டார், அவர் என்ன அமல் செஞ்சாலும் சரி. அது மாதிரி ஒரு ஆள் கடனாளியாக இருக்கிறார், கடனை கொடுக்கணும், இல்லைன்னா அவரெல்லாம் அவர் மன்னிக்க மாட்டான். அப்ப எனவே அடியாருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல வந்து அவர் தெளிவாக இருக்கணும். அடியாருக்கு ஒரு ஆள் செய்ய வேண்டிய, உதாரணமாக வந்து நான் வந்து ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கணும்னா கொடுத்துடணும். அல்ல ஒரு ஆளை பத்தி நான் திட்டேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு திட்டி ஏசிட்டேன், மன்னிப்பு கேட்கணும். உங்களை பத்தி புறம் பேசிட்டேன், மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க இவ்வளோ அமல் செஞ்சாலும் அதெல்லாம் எப்படி ஆறையும், புழுதியாக தூசியாக மாறிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துறேன். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. அப்ப இது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தான் நான் அந்த விஷயத்துக்கு வாரேன். அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, முஃப்லிஸ் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முஃப்லிஸ் என்ன தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க நஷ்டவாளி. நஷ்டவாளின்னு சொன்னா நேரடி மொழிபெயர்ப்பு அல்ல. ஏன் நஷ்டவாளி நம்ம நேரடி மொழிபெயர்ப்பு இல்லை நான் சொல்றேன்டால், நஷ்டவாளிங்கிறவர் வந்து அவரு திரும்ப என்ன செய்யலாம், லாபத்தையும் சம்பாதிக்கலாம். ஒரு மனிதன் வந்து ஒன்றுமே இல்லாம திவாலாகி போனவன் மனில் முஃப்லிஸ்டா. அதாவது நஷ்டவாளின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது மாற்றீடு இருக்கு, யாரா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அவர் வந்து வேற ஒரு வழியில ஏதாவது சம்பாதிச்சு ஏதோ ஒரு லாபத்தை அடைஞ்சிருவாரு. முஃப்லிஸ்னு கேட்டாங்க, முஃப்லிஸ்னா என்னண்டா, வங்குரோத்தி நிலையை அடைந்தவர். அதே மாதிரி திவாலாகி போனவன் யார் தெரியுமா? அப்ப சொன்னாங்க, மல்லேசலஹு திர்ஹம் வலா மத்தா, யார்கிட்ட திர்ஹம் இல்லையோ யார்கிட்ட பொருளாதாரம் இல்லையோ அவங்க தான் யார சொல்லலாம் முஃப்லிஸ் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவரல்ல முஃப்லிஸ், திர்ஹம் மத்தா இல்லாதவன் முஃப்லிஸ், காசு பணம் இல்லாதவன் இல்ல முஃப்லிஸ், திவாலாகி போனவன் அவன் அல்ல. ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையில வருவான், தொழுகையை கொண்டு வருவான், ஜக்காத்தை கொண்டு வருவான், நோன்பை கொண்டு வருவான், நல்ல அமல்களை நிறைய கொண்டு வருவான். ஆனா அல்லாஹ்க்கு முன்னால அவன் இந்த அமல்களை அப்படியே குவிச்சு கொண்டு வருவான். ஒரு மனிதன் வருவான், இங்கால, யா அல்லாஹ் லரபனி ஹாதா, இந்த மனிதன் எனக்கு அடிச்சான் யா அல்லாஹ், சத்தமனி ஹாதா, இவன் எனக்கு ஏசினான் யா அல்லாஹ், கதஃபனி ஹாதா, எனக்கு இவன் என்ன பத்தி அபாண்டமாக அவதூறு பரப்புனான் யா அல்லாஹ். இப்படி சொன்ன பொழுது இப்ப இவனுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். நம்ம யாரை பத்தி புறம் பேசுறோமோ, நான் உங்களை பத்தி புறம் பேசுறேன் என்று சொன்னா
இப்ப என்னுடைய நன்மைகள் நான் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறேன், என்ன நன்மை உங்களுக்கு நான் தந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப இவர் என்ன செய்வார்? நன்மை கொடுக்கப்படும், அங்க நன்மை கொடுக்கப்படும். இவர் அடிச்சவர் வருவாரு, திட்டினவர் வருவாரு, அநியாயமா அப்படி செஞ்சிட்டான், அநியாயமா அப்படி பண்ணிட்டான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் கொடுப்பான். இப்ப அவர் நன்மை எல்லாம் முடிஞ்சிடும். மலை போல நன்மை கொண்டு வந்தார் முஃப்லிஸ், மலை போல நன்மை கொண்டு வந்தார். கடைசியில் எல்லா நன்மையும் முடிஞ்சு போயிடும். இப்ப மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த அமல்களை நாங்க எப்படி பாதுகாக்கணும்? அமல் செய்யறது லேஸ் அன்பாதன் அவர்களே, அமல் செய்யறது லேசு, அதை மௌத்து வர பாதுகாக்கிறது தான் கஷ்டம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி, சொர்க்கத்துல ஒரு மரம் நட்டப்படும், அதை பாதுகாக்கணும். அமல் செய்யறது சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி சொல்லுங்க. இப்ப சரியான ஹதீஸ், சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி வரால் சொன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நட்டப்படும். அமல் செய்யறது லேசு, இதை மௌத்து வரைக்கும் நீங்க பாதுகாக்கிறது கஷ்டம். நிறைய பேர் அமல் செஞ்சு உலகத்திலே கொடுத்துட்டு போயிடுறாங்க. சகோதரர்களே, இதை புரிஞ்சு வரணும். அப்ப எனவே இப்ப இன்னும் மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் பாப்பான், இவர்கிட்ட நன்மை முடிஞ்சிடும். இப்ப நான் வச்சு கொடுங்க, என் நன்மை எல்லாம் முடிஞ்சிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும், நன்மை முடிஞ்சிடும், மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? இவர்களுடைய தீமைகள், யாரை இவன் திட்டினானோ, யாரை இவன் ஏசினானோ, யாரை இவன் அடித்தானோ, யாரை பற்றி புறம் பேசினானோ, அவருடைய தீமைகள் எல்லாம் இவனுக்கு கொண்டு கொடுக்கப்படும். மலை போன்று நன்மையை கொண்டு வந்தவர் மலை போன்று பாவத்தோடு செல்வார். இவர்தான் திவாலாகி போனவன், முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். காசு பணம் இல்லாதவன் அல்ல என்று சொன்னாங்க. நான் ஏன் சொன்னடா, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நீங்க அமல் செய்வீங்க, செஞ்சு கொண்டு ஒரு ஆளை பத்தி புறம் பேசி கொண்டு இருக்கிறீங்கடா, நீங்க அவருக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இமாம் முனாவி ரஹமத்துல்லாஹி ஒரு செய்தி ஃபைதுல் கதீர்ல இமாம் முனாவி எழுதுறாங்க, ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி பத்தி ஒருவர் புறம் பேசுறாரு. அப்ப புறம் பேசிக்கிட்டு இருக்கிறது இவரு கேள்விப்படுது இமாம் ஹசன் பஸ்ரி. அப்ப என்ன செய்யறாரு? ஒரு பழக்கூடையை எடுத்து தயார் பண்ணி அவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. எப்படி ஒரு அழகான ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த சபையில இருந்த மக்கள்லாம் பார்த்தாங்க, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி எவ்வளவு பெரிய மாமேதை, அவர் என்ன இவரை பத்தி புறம் பேசுறாரு, இவர் இதை கொடுத்தா இன்னும் பேசுவானே அப்படின்னு சொன்ன பொழுது அவர் அடிச்சார் ஆணி. அங்கதான் ஏன் அப்படி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவருடைய மாணவருக்கு சொன்னார் இமாம் ஹசன் பஸ்ரி, அவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எவ்வளவு அவரு சிரமத்தோடு செஞ்ச அமலெல்லாம் எனக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். என்னை பத்தி புறம் பேச பேச எனக்கு அப்படியே அந்த நன்மைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. நான் ஏன் அவருக்கு இதுக்கு பதில் ஒரு சின்ன கிஃப்ட கொடுக்க கூடாது? மறுமையினுடைய நன்மையை யாராவது நாளைக்கு உங்களோட உம்மாக்கு நீங்க கொடுப்பீங்களா? உங்களோட வாப்பாவுக்கு கொடுப்பீங்களா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ லிகுல்லி இம்ரிஇ மின்ஹு யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அப்ப இப்படி எல்லாம் ஒரு நிலை. உம்மாவை கண்டு வாப்பா ஓடுவார், வாப்பாவை கண்டு உம்மா ஓடுவாங்க, உம்மாவை கண்டு சகோதரர்கள் சகோதரிகள், மகன் பிள்ளையை கண்டு மகன் வாப்பாவை கண்டு பிள்ளை மகனை கண்டு இப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளை வாப்பாவை கண்டு, அது மாதிரி வாப்பா பிள்ளையை கண்டு இப்படி மாறி மாறி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? ஒரு நன்மை. அப்ப அந்த நன்மையை நாங்க வெறுக்கிற ஒரு அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு மறுமையில உசுருக்குசுரா நேசிச்ச பொண்டாடி கொடுக்க மாட்டோம், ஆனா வெறுத்து யாரை ஒதுக்கணுமோ அவனுக்கு கொடுப்போம். அதான் நாங்க உள்ள விஷயம். யார உலகத்துல நாங்க வெறுத்தோமோ அவங்களுக்கு நாங்க கொடுக்கிற நன்மை எப்படி அவங்கள பத்தி புறம் பேச. அப்ப எனவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்மை செய்யறதல்ல முக்கியம், அதை மௌத்து வரை பாதுகாக்கிறது தான் முக்கியம். நன்மை எல்லாராலும் செய்ய முடியும், அதனை மௌத்து வரை பாதுகாக்க எல்லாராலும் முடியாது, முத்தகீன்களால் மட்டும் தான் முடியும். அதை நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே நாம் நன்மைகளை செய்வதல்ல, நன்மையை பாதுகாக்கிற ஒரு மனோநிலையோட இந்த வகுப்புகள் நாங்கள் வருவோம். அதே நேரம் அடிப்படை கடமைகளை பேணிக்கொள்ள வேண்டும். அதே போல அடியார்களுடைய விஷயத்துல பாவங்களை செஞ்சிடக்கூடாது, தீமைகளை எழுத்திடக்கூடாது. அதே நேரம் நாங்க அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே போகணும், யாருக்குமே தொந்தரவு இல்லாம. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம்டா யாரு? அவனுடைய நாவால் கரத்தால் அடுத்த முஸ்லிமுக்கு எந்த தீங்கும் இருக்கக்கூடாது, நாவாலையும் கரத்தாலையும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது. அப்ப எனவே நாம் அடுத்தவங்களை பத்தி பேசி நன்மைகளை வீணாக்கிறாம, நம்ம நினைப்போம் நம்ம நல்லா தானே நன்மை செஞ்சுக்கிட்டு போறோம், மலையளவு செஞ்சுக்கிட்டு போறோம், மாஷா அல்லாஹ் இவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு இருக்கும் நினைப்போம். மறுமையில போய் பார்த்த வழங்கு நாங்க செஞ்சதெல்லாம் கொடுத்து தான் போய்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டு அமல்களில் நாங்கள் முந்தி செல்ல வேண்டும். ஏன் அமல்கள் எங்களுக்கு ஈடுபாடு வரணும் சகோதரர்களே? நாங்க ஏன் அமல்கள் அதிகமா செய்யணும்? நான் இதை சொல்லிட்டு நான் வகுப்புகள் வரேன், அடுத்ததெல்லாம் தொடர்ச்சியாக அமல்கள் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நாங்க ஏன் அமல் செய்யணும், அமல்கள்ல ஏன் போட்டி போடணும் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு போட்டி போட சொல்றான். சஹாபாக்களுக்கு மத்தியில உலக விஷயத்துல போட்டி இருக்க இல்ல. உலக விஷயத்துல போட்டி இருந்ததா? அபூபக்கர முந்தனும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அதாவது போட்டி பொறாமன்னு சொன்னால் ஆகுமானது அமல்கள்ல முந்துறது. அதாவது அந்த உள்ளம் பொறாம ரெண்டு வகை கொண்டு, அதை சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கணும். ஹசதுன்னு கிபுத்தாண்டிக்குது. ஹசதுன்னு சொன்னா அதாவது
நான் இவருக்கு கொடுக்கப்பட்ட அருள் நீங்களும் நினைக்கிறது ஜவாலு நிஅமா, அதாவது இவருக்கு கொடுக்கப்பட்ட அருள் நீங்களும் என்று நான் நினைச்சா அது வந்து ஹசத், அது ஹராம். கிபுத்தாங்கிறது அவர் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆனுடைய திறமையை கொடுத்திருக்கான், மார்க் அறிவை கொடுத்திருக்கான், இவ்வளவு பேசுறாரு, இவ்வளவு அமல் செய்யறாரு, நானும் அதை போல செய்யணும். கிபுத் ஆகுமானது. அது அவர் செய்யக்கூடாது, அழிஞ்சு போகணும் அல்ல, நான் ஆசை வைக்கிறது. இது இருந்தது கிபுத்தா. இது நபிமார்களுக்கு கூட அது வரும் நாளைக்கு மறுமையில சில மக்களை பார்த்து. அது ஒரு விரிவான பகுதி. அப்ப யக்தபித்து பிஹிம் நபியூன சித்திய கொண்டு வரும். ஹைர். அப்ப எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி, சஹாபாக்களுக்கு மத்தியில போட்டி. எதுல? கார் வாங்குறதுல. நன்மைகளை போட்டி. கார் வாங்குறதுலயோ, வேன் வாங்குறதுலயோ, சொத்து சேர்க்கறதுலயோ, மாடியை கட்டுறதுலயோ, விதவிதமான ஆடை அலங்காரங்கள், அதே மாதிரி அது ஹராமா ஹலாலுங்க ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இருந்த போட்டி, அது எங்களுக்கு மத்தியில் எதுல நாங்க போட்டி போறோம், அவங்க இதுல போட்டி போட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முந்து தான் பார்த்தாங்க, தர்மம் கொடுக்கறதுல முந்த பார்த்தாங்க. இன்றைக்காவது நான் அபூபக்கரை முந்திருவேனா யோசிச்சாங்க, முந்த முடியல. அது நம்ம அடிக்கடி சொல்ற சம்பவம் தான். அது மாதிரி நான் வந்து ரசூலுல்லாஹ் எதை கேட்டாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு கையை வச்சுவாங்க. அது மாதிரி சஹாபாக்கள் வந்து என்னால எவ்வளவு இருக்குதோ தூக்கி கொண்டு போட்டாங்க. ஒரு சஹாபி எல்லாம் என்ன செய்யறாருன்னா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு புடி அளவு சுரங்க அளவு கொண்டு கொடுக்குறாங்க. யுத்த காலத்துல உதவி பண்றாங்க. அப்ப முனாஃபிக்கள் அவங்களை பழிக்கிறாங்க. அந்த ஒரு மனிதனுடைய தியாகத்தை முனாஃபிக்கள் கொச்சைப்படுத்தும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அது ஒரு நீண்ட வரலாறு. அப்ப எனவே நாங்க பார்க்கணும், அல்லாஹ் சொல்றான் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரிஉ விரைந்து போங்க, இலா மக்ஃபிரா பாவ மன்னிப்பின்பால், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின்பால் நீங்க விரைந்து போங்க. வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது யாருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? முத்தகீன்களுக்கு. அல்லாஹ்வின் பக்கம் நீங்க விரைந்து போங்க. அப்ப நாங்க நன்மைகள் அதிகமா சம்பாதிக்கணும். நன்மை செய்யற விஷயத்துல நாங்க விரைந்து போகணும். நாங்க வந்து எந்த ஒரு நன்மையுமே வந்து ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான்டா, நம்ம ஒரு நன்மையை நினைச்சிட்டோம்னா உடனே செஞ்சிடணும். நன்மையை நினைச்சிட்டோம்னாலே, ஒரு ஆதமுடைய மகன் நன்மை செய்யணும்னு நினைச்சாலே அவனுக்கு நன்மை தான். ஆனா பாவம் செய்ய நினைச்சா பாவம் கிடைக்காது. அது தவிர்த்து கொண்டா நன்மை கிடைக்கும். பாவம் செஞ்சணும்னு நினைச்சிட்டு ஒரு ஆள் போறாரு, அந்த இடத்துல போய் பயப்படுறாரு. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். நான் போறாரு, பாவம் செய்யறதுக்கு போறாரு, ஒரு தீமையை செய்ய போறாரு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்னு திரும்பிட்டு வாராருண்டா அவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய பயம் அங்க வருது, உடனே திரும்பி வாரார், அல்லாஹ் அதுக்கு நன்மை கொடுப்பான். அதே மாதிரி ஒரு மனிதன் செய்கின்ற அமல் அல்லாஹ் ரசிக்கிறான், ரசித்து கூலி கொடுக்கின்றான். ஒரு சில சஹாபாக்குடைய அமல்களை பார்க்கின்ற பொழுது மலக்குமார்கள் எடுத்துட்டு போவாங்க. என்னங்கிறது விரிவாக நம்ம பார்ப்போம். அல்ல எடுத்துட்டு போற நேரம் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் சொன்ன மாதிரி நீங்க எழுதுங்க, உங்களுக்கு நன்மை வரையறுக்க முடியாது, நான் அந்த வார்த்தைக்கு நான் நன்மையை கொடுக்கிறேன். மலக்குமார்களுக்கு தெரியாது அவர் சொன்ன வார்த்தையில நன்மை எவ்வளவுன்னு தெரியாது. நன்மையே அளவிட முடியாத அளவுக்கு நன்மை செய்தார்கள் சஹாபாக்கள். அதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, நாங்க அதையும் படித்து நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எனவே இப்படி போட்டி இருந்தது. அல்லாஹ் சொல்றான், وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. இதுல போட்டி போறவங்க போட்டி போடுவாங்க. எதுல? சொர்க்கத்துல விஷயத்துல. நீங்க போட்டி போடுறதாக இருந்தா சொர்க்கத்துல விஷயத்துல போட்டி போடுங்க. சாபிகு வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தின் பால் நீங்கள் சாபக என்ன செய்யுங்க, போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அப்ப எனவே நாங்க அமலு சாலிஹை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். அமலு சாலிஹை நோக்கி நாங்க விரைந்து செல்ல வேண்டும். அதுக்கு முன்மாதிரியாரு சஹாபாக்கள். அதுக்கு முன்மாதிரியாரு சஹாபாக்கள். சஹாபாக்கள் நன்மை செஞ்சாங்க, பயந்தாங்க. நாங்க பாவம் செய்யறோம், மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றோம். நன்மை செஞ்சுக்கிட்டு அவங்க அழுந்தாங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே கண்ணீர் வடித்தார்கள். இந்த நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? சில சஹாபாக்கள் நன்மையை செஞ்சு போட்டு, தாபிஈன்கள் நன்மையை செஞ்சு போட்டு அழுவாங்க, இந்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, ஏற்றுக்கொள்ள இல்லையா, அல்லது அல்லாஹ் நாளைக்கு இதை நிராகரிச்சிருவானா என்ற ரப்பு என்று அழுதார்கள். நாங்க இன்றைக்கு தைரியமா பாவத்தை செய்யறோம்.
இந்த பாவத்தை நான் இப்ப செஞ்சேன், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தைரியமா நான் இதை பார்த்தேன், இதை பார்க்க, இப்படி ஒரு மனிதனும் தைரியமாக பாவத்தை செய்வதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவன் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், நல்லமல்களில் நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். நாங்க இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான்டா, இந்த காலத்திலேயும் நாங்க அல்லாஹ் நெருங்காட்டி எப்ப நாங்க அல்லாஹ் நெருங்க போறோம்? இப்படி ஒரு நெருக்கடியை தந்து, பொருளாதார ரீதியாக பயம், உயிருக்கு பயம், பொருளாதார ரீதியாக பயம், அதே போன்று குடும்பம், பிள்ளை குட்டிகள், உறவு, யாரும் இப்போ ஒரு மையத்துக்கு ஒரு ஜனாசாக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழல், 4 பேரை சந்திக்க முடியாது, ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது என்று அப்படித்தான் இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிற ஒரு அப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. திடீர்னு எப்ப எங்க என்ன நடக்கும், யார் எப்ப நினைக்க முடியாத அளவுக்கு செய்திகள் எல்லாம் எங்களை திகைப்புக்குள்ளே ஆக்கி இருக்கிறது, மனிதனை ஆட்டங்காண வைத்திருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல கூட ஒரு மனிதன் அல்லாஹ்வோட சிந்தனை அவனுக்கு வரையிலன்னா வேற எப்ப வரும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சோதிக்கிறான்டா உங்களோட ஈமான பாக்குறான். நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்படியாவது நல்ல ஒரு நிலை வந்துக்க பிறகு நாங்க பாத்துக்கோமே, நல்ல ஒரு நிலை வந்துக்க பிறகு நாங்க அதை செய்வோமே, பாத்துக்கோமே நாங்க நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்கிறான், இந்த நேரத்தில் இந்த அடியான் எப்படி நடந்து கொள்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த காலங்களில நாங்க அதிகமாக நேரத்தை வீண் விரயப்படுத்தாம எப்படி நன்மைகள்ல செலவழிக்கிறது, என்னென்ன அமல்களை செஞ்சா என்னென்ன கூலிகள் கிடைக்கும், அதை செய்யறதுக்கான வழிமுறைகளை எப்படி நாங்க உருவாக்கி கொள்றது என்பதற்காகத்தான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே நாங்க நன்மையில ஆசை வைக்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு நாங்க எத்தி வைக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய நேரங்களை, காலங்களை பிரயோசனப்படுத்த வேண்டும். இப்படி படுத்துகின்ற பொழுது, இப்படி செயல்படுத்துகின்ற பொழுது, இப்படி எங்களுடைய காலம் நேரம் மாறுகின்ற பொழுது எங்களோட உள்ளத்திலே இருக்கிற சுமைகள் அல்லாஹு தஆலா நீக்குவான், எங்களோட கஷ்டங்கள் அல்லாஹ் நீக்குவான், எங்களோட பிரச்சனைகளை நீக்குவான், எங்களோட துன்பங்கள் துயரங்களை அல்லாஹ் போக்குவான், அல்லாஹ் இறக்கப்படுவான், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். நாங்க இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை விட்டுறோம். அல்லாஹ் இறக்கப்படணும்னு நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய இரக்கம் எதனால கிடைக்குமோ அதை விட்டுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் மகிழ்ச்சி படுகின்ற, அல்லாஹ் திருப்தி படுகின்ற செயல்கள் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலே எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும், நாளை மறுமையிலே உயர்ந்த அல் ஃபிர்தௌஸுல் ஆலாவை தர வேண்டும், நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த நல்ல பாக்கியத்தை தர வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ் அல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற ஆசையோடு, ஆதரவோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு சில அமல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக சில அமல்கள் இருக்கிறது, கட்டாயமாக நாங்கள் செய்யணும். 5 நேர தொழுகை அது கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ அந்த 5 நேர தொழுகையை தொழுகின்ற பொழுது, அவர் கடமையான இபாதத்துகள் அமல்கள் அவர் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்வான்? உயர்ந்த கூலியை நிச்சயமாக கொடுப்பான். அதே நேரம் தொழுகையை விடுகின்ற பொழுது, கடமையான தொழுகைகள், கடமையான விஷயங்களை விடுகின்ற பொழுது அவர் தண்டிக்கப்படுவார், அது குற்றவாளியாக ஆகுவார். அதே போன்று இப்ப நாங்க பார்க்கக்கூடிய இலகுவான அமல்கள் அடிப்படையில சாதாரணமாக நாங்க இலகுவாக செய்ய முடியுமான ஒரு அமல் தான் ஒரு இப்ப 5 நேர தொழுகைகளோட சம்பந்தப்படுத்தப்பட்டு வருகின்ற சில சுன்னத்தான தொழுகைகள் அவ்வளவுதானே. இப்ப முக்கியமாக அடிப்படை என்ன, எங்கட கண் குளிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட கண் குளிச்சு எதுல இருக்குது? தொழுகையில இருக்குது. அப்ப அந்த தொழுகையை 5 நேரம் நாம் தொழுவோம், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபஹ். இதை நாங்க பேணுதலாக தொழுதி வர வேண்டும். இதோட சேர்த்து நாங்க மேலதிகமாக ஒன்றை பழக்கப்படுத்திக் கொள்ளணும். அது என்ன? முன்பின் சுன்னத்தான தொழுகைகள். சில பொழுது மனிதன் அடிப்படையில் பலவீனங்கள் இருக்கும், அது என் டைம் இருக்கும், உங்க டைம் இருக்கும், எல்லா டைமும் உள்ள விஷயம் தான். அப்ப ஒரு நாள் நம்ம செய்யறோம், அடுத்த நாள் செய்யறோம், ஒரு நாள் விடுபடுது. அப்படி விடுபட்டாலும் நாங்க எப்படியாவது தொழுகிறதுக்கு முயற்சி கொள்ளணும். இன்றைக்கு விடுபட்டது, இதுக்கு பிறகு நம்ம தொழுது வேலை இல்லையா? அப்படி அல்ல. ஃபர்லான தொழுகைகளை விடுபட்டா நம்ம தௌபா செய்யணும், அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி அழணும். ஆனா சுன்னத்தான தொழுகைகளை விடுபட்டா அது பாவம் அல்ல. ஆனால் அந்த சிறப்பை நாங்க விட்டுட்டோம், அந்த மனவருத்த மூமின்களுக்கு இருக்கும். ஆனா அடுத்த நாள் அதை செய்யும் பொழுது அது சிறப்பு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். உதாரணமாக ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் மன் சாபர அலா இஸ்னத்தை
அஷ்ரத ரகா ஃபில் யௌமி வல் லைலா தഖலல் ஜன்னா. யார் ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துக்களை தொழுது வருவாரோ, ஃபர்லான தொழுகையோடு சேர்த்து 12 ரக்காத்துக்களை தொழுது வருவாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார். சரிதானே? இது ஒரு ஹதீஸ்ல வந்த விஷயம். இன்னும் ஒன்று இருக்குது. இந்த ஹதீஸ் பொறுத்தவரையில இது ஒரு சஹீஹான ஹதீஸ் தான். இதே ஹதீஸ் இன்னும் ஒரு அறிவிப்புல வந்து இருக்குது. அதாவது சஹீஹ் முஸ்லிமினுடைய 101வது செய்தி, அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத். இப்ப 12 ரக்காத்தை தொழுவர் வந்து சொர்க்கம் செல்வார்ன்ற ஒரு ஹதீஸ் வருது. அது சஹீஹுல் ஜாமில அல்லாமா சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க. இமாம் அல்பானி சஹீஹ் என்று தொகுத்துதான் சஹீஹுல் ஜாமி. 6183வது செய்தியாக வரக்கூடியது. நான் முதலாக சொன்னது, யார் 12 ரக்காத் ஒரு நாள் தொழுது வருவாரோ இரவில் பகலையில 12 ரக்காத், அது எப்படி 12 ரக்காத்துங்கிறது நம்ம இந்த ஹதீஸ்ல சிறப்பை சொல்லி போட்டு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த 12 ரக்காத்தை யார் தொழுது வருவாரோ இரவிலும் பகலிலும், அப்ப அந்த 12 ரக்காத் தொழுது வந்தா சொர்க்கம் செல்லுவாருங்கிறது சஹீஹுல் ஜாமில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அது சஹீஹான ஹதீஸ் தான். ரெண்டாவது, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டதா சொன்னாங்க. என்னடா, மன் ஸல்லா இஸ்னதி அஷரத ரகாத்தன் ஃபி யௌமின் வ லைலா புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா. யார் ஒரு மனிதன் இரவிலும் காலையிலும் இரவிலும் நம்ம தொழக்கூடிய தொழுகை இருக்குது, அதுல முன்பின் சுன்னத்துக்கள்ல 12 ரக்காத் யார் தொழுது வருவாரோ சொர்க்கத்துல அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சஹீஹ் முஸ்லிம் 101. சில போல முன்ன பின்ன இருக்கு நம்பர்கள். அப்ப சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டப்படும். அந்த ரிவாயத்து சஹீஹுல் ஜாமில வரது, அது சஹீஹ் ஹதீஸ் தான். அல்ஹம்துலில்லாஹ், நான் எந்த ஒரு ஹதீஸும் என்னுடைய அல்லாஹ் போதுமானவன். அது சில பொழுது என்னுடைய நம்ம ஆய்வு செஞ்சு ஒரு அறிஞர் ஒரு சொல்லியிருப்பாங்க, அவங்க சஹீஹ்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளும் திருப்பி ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு போது நம்ம சொல்லுவோம் சஹீஹான ஹதீஸ். நம்ம எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது பிள்ளையானால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். சஹீஹான ஹதீஸில் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், ஆதாரபூர்வமான செய்தியில் மட்டும் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். பலவீனமானதை நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். ஹைர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்படி யார் ஒரு மனிதன் காலையிலும் அதாவது இரவிலும் பகலிலும் 12 ரக்காத் தொழுது வருவாரோ சொர்க்கத்துல அவருக்கு வீடு கட்டப்படும். அந்த ரிவாயத்துல வருது சொர்க்கம் நுழைவார். அப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழைவார், வீடும் கட்டப்படுது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பு. அப்ப இதை சொல்லி போட்டு சொன்னாங்க, காலத் உம்மு ஹபீபா ஃபமா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டதில இருந்து நான் இந்த வாழ்க்கையில அதை விட்டதே இல்லை. இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு இந்த ஹதீஸுக்கு. இதை பத்தி நான் முழுமையா ஒரு இடத்துல எங்கேயோ பேசின ஞாபகம் இருக்கு, மாநாட்டில். ஹைர், இதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் சம்பந்தமாக முழுமையா பேசின ஞாபகம் இருக்கு. ஹைர், இதை நான் இங்க ஞாபகப்படுத்திட்டு போறேன். ரைட், அது நான் வரேன் விஷயத்துக்கு. ஹைர், அப்ப இந்த ஹதீஸ்ல இப்ப இதுக்குரிய சிறப்பு இதுதான் கிடைக்கும், அவ்வளவுதானே? இதுக்குரிய சிறப்பு இதெல்லாம் கிடைக்கும். அப்ப இதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுல இருந்து இதை நான் இந்த வாழ்க்கையில விட்டதே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோமா? அப்ப இதுல விட்டதில் 12 ரக்காத். இப்ப நாளைக்கு நான் தொழுதுன்னு வைங்களேன், நாளைக்கு ஒரு வீடு எனக்கு கிடைக்கும் சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கும் கிடைக்கும். அப்ப நீங்க பாக்குறவங்க, கேட்கிறவங்க, படிக்கிறவங்க எல்லாருமே நியத்து வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு நீங்க உடனே அமல் செய்யுங்க. நாளைக்கு 12 ரக்காத் தொழுதா உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டப்படும். அடுத்த நாள் நான் மிஸ் ஆக்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த வீடு கட்டப்படாது. அதுக்கு அடுத்த நாள் நீங்க தொழுதீங்கன்னா வீடு கட்டப்படும். இப்படியே நீங்க வருஷத்துல 365 நாள்ல ஒரு 200 நாள் தொழுதுன்னு வைங்க, 200 மாளிகை உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், 200 மாளிகை சாதாரண விஷயமா? ஒரு மாளிகை, ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்படுறோம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டுறதுக்காண்டி எத்தனை வருஷம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில சிரமங்களை கஷ்டங்களை பாக்குறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க, எப்படி நீங்க தொழுதா நீங்க 12 ரக்காத் தொழுதீங்கடா சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். அதனால உம்மு ஹபீபா சொன்னாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இதை கேட்டதில இருந்து நான் இதை விட்டதில்லை. அப்ப உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட இருந்து ரிவாயத் செய்றவங்க யாரு? நுஅமான் இப்னு சாலிம், அம்ர் இப்னு அவுஸ், அம்பஸா இப்னு அபி சுஃபியான். அம்பஸா இப்னு அபி சுஃபியான் சொல்றாங்க, நான் உம்மு ஹபீபாட்ட قال அம்பஸா فما تركتهن منذ سمعتهن من ام حبيبه. உம்மு ஹபீபாட்ட இதை கேட்டதிலிருந்து நான் இதை விட்டதே இல்லை. அந்த அரைப்பட வரிசை முஸ்லிம் ஆசிரியர் நுஅமான் இப்னு சாலிம், அம்ர் இப்னு அவுஸ், அம்பஸா இப்னு அபி சுஃபியான், இந்த அரைப்பட வரிசையில வரக்கூடியவங்க உம்மு ஹபீபா, அப்புறம் அம்பஸா இப்னு அபி சுஃபியான், அது மாதிரி அம்ர் இப்னு அவுஸ், அவன் நுஅமான் இப்னு சாலிம். அம்பஸா சொல்றாரு, நான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்டதில இருந்து நான் இதை விட்டதே இல்லை வாழ்க்கையில. சுப்ஹானல்லாஹ், நம்மளோட பொடுபோக்குங்க பார்க்கணும்.
நாங்க எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் என்ன இருக்கு சகோதரர்? நானும் தான். கேவலப்பட வேண்டிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம் நானும் தான், நீங்களும் எல்லாரும் தான். நம்ம எவ்வளோ ஒரு எவ்வளவு விஷயத்த படிச்சோம், ஆனா விட்டுட்டு இருக்கிறோம். நாளைக்கு அமலுக்கு கொண்டு வரணும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கிய தரணும். நாங்க அமல் செய்ய நினைச்சா நாங்க அமல் செய்ய முடியாது. அல்லாஹ் அதுக்கு பாக்கிய தரணும். அதை கேட்கணும். யா அல்லாஹ் நல்ல அமல் செய்யறதுக்கு பாக்கிய தந்திரியா அல்லாஹ். ஒகால அம்ர் இப்னு அவுஸ் சொல்றாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் அம்பஸா. அம்பஸா இப்னு அபி சுஃபியான் நான் இதை கேட்டதில இருந்து நான் இதை அமல் செய்யாம விட்டதே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நுஅமான் இப்னு சாலிம் சொல்றாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் அம்ர் இப்னு அவுஸ். அம்ர் இப்னு அவுஸ் இதை நான் கேட்டதில இருந்து நான் இதை இந்த வாழ்க்கையில விட்டதே இல்லை என்பதாக யார் சொல்றாங்க? நுஅமான் இப்னு சாலிம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அறிப்பாளர் இதான் சகோதரி, சஹாபாக்கள், தாபீன்கள், தபாத்தார், இப்படித்தான் இல்மு வந்தது. அமல் ரீதியாக இல்மு வந்தது. செய்யறதை பாருங்க, செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வோட உது எப்படி? இதுதான், நீங்க செய்யுங்க. எங்களோட வாழ்க்கையில் நாங்க பேணி வரணும் சகோதரர்களே. எத்தனை நாள் கடந்து போயிருக்கும் சுன்னத் இல்லாம. நானும் தான், நீங்களும் தான். அதை எங்களோட வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். நாளைக்கு எங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு வேணும்டா. ஒரு நாள் எத்தனை நிமிஷம்? ஒரு 12 ரக்காத்துக்கு எவ்வளவு நேரம் போகும் சொல்லுங்க அப்போ? குறைஞ்ச ஒரு நல்ல அழகாத்தோடு தான் ஒரு 20 நிமிஷம் வைங்களேன். ஒரு அரை மணித்தியாலம் வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷம் தான் கூட போகாது. ஒரு 12 ரக்காத்துல் வேண்டாம், ஒரு அரை மணித்தியாலம் வச்சிருங்களேன். அரை மணித்தியாலண்டா கூட ஒரு அரை மணித்தியாலம் ஒரு 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 சாதாரணமாக நானும் நீங்களோ ஏதாவது ஒரு தேவையான ஒரு ஹலாலான ஹராமான அது தெளிவாகவே அது ஹராம், ஒரு தேவையான ஒரு ஏதாவது ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்குறோம், தேவைதான். அது மாதிரி ஒரு விளையாட்டை பார்க்குறோம், அது தப்பு கிடையாது, பார்க்குறோம், பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் எவ்வளவு நம்ம டைம் செலவழிக்கிறோம், யதார்த்தமா யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு சில பெண்கள் 3 மணித்தியாலம் என்ன செய்வோம், மாறி 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 நாடகங்கள் பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க. அப்ப இன்னைக்கு ஆம்பளைன்னு பாக்குறாங்க. அப்ப இப்படி இதுக்கு 3 மணித்தியாலம் செலவழிக்கிறோம். ஆனா இது அமல்ல பத்தி யோசிக்கும் போது நமக்கு அந்த யோசனை வருது இல்லையே. ஒரு அரை மணித்தியாலம் செலவழிச்ச ஒரு சீரியல் நேரத்தை நீங்க இதுக்கு செலவழிங்க, அதனால அடுத்து பாருங்க, அது ஹராம், ஹராம். அப்படியாவது கொஞ்சம் புத்தி யோசனை, ரைட், இதுக்காண்டி செலவழிக்கிறோமே, நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டலாமே இந்த ஒரு அரை மணித்தியாலத்துல ஒரு 30 நிமிஷம் ஏன் செலவழிக்க இயலாது? நம்ம நினைச்ச செலவழிக்கலாம். சில பொழுது சிலவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் அந்த நாள்ல தொழுது கொள்றதுக்கு. பிள்ளைகளை வச்சுக்கொண்டு சில பெண்கள் இந்த கேள்வி கேட்டாங்க என்ற இதுக்கு முன்னால, எங்களை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு சுன்னத்து தொழுவது கஷ்டமாயிருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் தெளிவான ரசூலோட வழிகாட்டல் இருக்குது. நீங்க பிள்ளைய வச்சுக்கிட்டே தொழலாம். உங்களோட பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம், தொழலாம். நீங்க சுஜூதுக்கு போறன வச்சுக்கொள்ளலாம். பிள்ளைய எடுத்து பக்கத்துல ஒரு கட்டில வச்சுக்கொள்ளலாம். அசைவுகள் தொழுகையை முறிக்காது. கிபிலாவோட நம்ம அசையாம, கிபிலாவோட திரும்பாம நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டு கீழே வச்சுக்கிட்டு அது மாதிரி அவங்களுக்கு சேஃப்டியா பாதுகாப்பா வச்சுக்கொண்டு நம்ம தொழலாம், பிரச்சனை இல்லை. சுஜூதுக்கு போவோம். ரசூலுல்லாஹ்வே ஃபர்லான தொழுகையிலே வச்சிருக்கீங்க. அது அவங்களோட பிள்ளை, அவங்களோட சொந்த பிள்ளை அல்ல, அவங்களோட பிள்ளை பேர பிள்ளை. அப்ப எனவே அந்த விஷயத்தை நம்ம பேணி கொண்டு வரணும். ஏன்னா இந்த அமலை மட்டும் நான் சொல்லிட்டு போறது நோக்கம் அல்ல, அதை பிராக்டிக்கலி எப்படி செய்யறங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும். சும்மா எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடும், அதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், அதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும். பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். சிலவங்க ஆஃபீஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு தொழுகிற ஃபர்ல தொழுக மட்டும் தான் டைம் கொடுப்பாங்க, சுன்னத்தோட கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அவர் என்ன செய்வாரு, ரைட், அந்த நேரத்துல கொஞ்சம் ஏதாவது டீ டைம் கிடைக்கும், அந்த சுண்ணத்து போதும் லோஹர் தொழு விட்டு சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும். அந்த டைம்ல அந்த லோஹருடைய சுண்ணத்தை முன்னால உள்ளதையும் பின்னால உள்ளதையும் தொழுது கொள்ளலாம், முன்னால உள்ளதையும் தொழுது கொள்ளலாம், பின்னால உள்ளதையும் தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி தொடர்ந்து அவர் தொழுதுட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு பயணம் போனாரு, அவருக்கு தொலை கிடைக்கல, நைட்ல எல்லாத்தையும் மொத்தமா தொழலாம், பிள்ளை இல்லை. விளங்குதானே? ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள், ஆதாரபூர்வமான செய்திகள். அப்ப அதே மாதிரி ஒரு பெண் ஒரு இஷாக்கு கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருந்து அதிகமாயிட்டுது, முன்னுக்கு பின்னுக்கு அவங்களுக்கு மகரிபுடைய பின் சுன்னத்து இஷாவுடைய இதெல்லாம் தொழுக கிடைக்கலண்டா இரவைக்கு தூங்குறதுக்கு முன்னால தொழுதுட்டு என்ன செய்யலாம், உறங்கலாம். அப்ப எனவே இதை நாங்க செய்யறதை யோசிக்கணும். ஆனா எதிலும் சிறப்பு என்னன்னா அந்த சொல்லப்பட்ட முறையில செஞ்சு கொள்றதான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு செய்யறது கஷ்டம் என்று நம்ம யோசிக்கின்ற பொழுது சில விதிவிலக்குகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வஃத் அப்துல் கைஸ் வந்த நேரம், அப்துல் கைஸ் வஃது ஜுவாசா பஹ்ரைன்ல இருந்து பஹ்ரைன் இப்போ உள்ள சவுதி அரேபியாவில் ஒரு பகுதி தான். அந்த டைம்ல ஜுவாசா பஹ்ரைன் சொல்லப்பட்டது. அங்கே இருந்து வந்தாங்க ஒரு கூட்டம் ரசூலோட பேசுறதுக்கு. அப்ப துஹருக்கு புறம் அவங்க ரசூலோட பேச ஆரம்பிச்சாங்க. அசர் ஆயிட்டுது. துஹரோட பின் சுன்னத்து ரசூலா தொலை இல்லை, அசருக்கு தொழுது போட்டு அசருக்கு போறதான் துஹரோட பின் சுன்னத்து தொழுதாங்க. சஹீஹ் ஹதீஸ். அப்ப எனவே இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில இதை என்ன செய்யணும், விடாம எப்படியாவது ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்துல வீடு கட்டியே நாங்க என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி அத்தனை நாங்க இப்படி செய்யறதுனால அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். 1000 வீடு கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் கேட்கறது தருவான்.
ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஏன் ஆசையை ஊட்டினாங்கன்னு சொன்னா, உலகத்துல நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு அழகான ஒரு மாளிகை கட்டுறது எவ்வளவு நம்ம சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு செஞ்சு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒரு நகையை வாங்கி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப எனவே இப்படி ஒரு மாளிகை எங்களுக்கு கிடைக்கிறண்டா லேசான வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இதை வச்சு நாங்க அந்த அமலை என்ன செய்யணும், செய்து வர வேண்டும். ஹைர். அப்ப இந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னால், அப்ப எப்படி தொழணும், கபில துஹர் அர்பான், கபில துஹருக்கு முன்னால 4 ரக்காத், துஹருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுது கொள்ளணும். ஹைர். அதே மாதிரி வரக்காத்தைனி பாதஹா, துஹருக்கு பிறகு 2 ரக்காத், துஹருக்கு முன்னால 4, துஹருக்கு முன்னால 4 பின்னால 2, அப்ப எத்தனை 6. வரக்காத்தைனி பாதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பிறகு 2, அப்ப எத்தனை 8. வரக்காத்தைனி பாதல் இஷா, இஷாக்கு பிறகு 2 10. வரக்காத்தைனி கபிலல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2, அப்ப எத்தனை ரக்காத் வந்துட்டு 12 ரக்காத் வந்து. லுஹருக்கு முன்னால 2, லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு முன்னால 4 பின்னால 2, அதுக்கப்புறம் மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாக்கு பின்னால 2, ஃபஜ்ருக்கு பின்னால, ஃபஜ்ருக்கு முன்னால 2. ஹைர். ஹைர். அதாவது இப்ப அதுல சிறப்புகள் சில ஹதீஸ்ல முன்ன பின்ன இருக்குது. சிலவங்க சொல்லுவாங்க, அதாவது சுன்னா முவக்கதா கைர் முவக்கதான்னு இருக்குது, அதுல கூடுதல் குறைவுகள் இருக்குது. இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது நேரடியாக நமக்கு இந்த சிறப்பு வேண்டாம். சுன்னத்தான விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், இதை விட நமக்கு வேற ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகளை வச்சு நம்ம சில விஷயங்களை சிறப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்ட இந்த சிறப்பு நமக்கு இதை செய்யும் பொழுது நிச்சயமாக சொர்க்கத்தினுள்ள ஒரு மாளிகை கிடைக்கும், சொர்க்கத்துக்குள்ள நுழைவார். அதே நேரம் வேற அமல்களை இதை கொஞ்சம் கூட்டும் பொழுது, கூட்டி நீங்க சுன்னத்துக்களை தொழுதாலும் கூட ஹதீஸ்ல வந்த மாதிரி அதுக்குள்ள இந்த 12 ரக்காத்தும் வந்துடும், அந்த சிறப்பு வந்துடும், மேலதிகமான சிறப்புகள் வரும். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு, அந்த ரக்காத்தை 2 ரக்காத் ஃபஜ்ருக்கு முன்னால, ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் வாரதுல ரக்காத்தா அல் ஃபஜ்ர், ரக்காத்தா அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, இது உயர்ந்த சிறப்பு. பாருங்க, இப்ப நான் வந்து இந்த 12 ரக்காத் தொழுகிறனால சொர்க்கத்துல வீடு கட்டப்படும் ஒரு செய்தி சொன்னேன், சொர்க்கத்துக்குள்ள நுழைவாருங்கிறத ஒரு செய்தி வரும். அதுக்கு பிறகு இந்த அதுக்குள்ளே ஒன்று இருக்கிறது, ரக்காத்தா அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, அதாவது ஒரு மனிதன் ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகிறது கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்துல வஸ்துக்களை விட சிறந்தது, உலகத்துல வஸ்துக்களை விட சிறந்தது. அப்ப இந்த செய்தியோட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போறேன். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஃபத்துல் பாரி 8ஆம் ஜுஸ் 9ஆம் பக்கத்துல சொல்றாங்க என்னடா, கவுலுல் ஆபித், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கவுலுல் ஆபித் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர் ஒரு அடியான் சொல்றது கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, உங்களுக்கு விளங்கிருக்கும். அல்லாஹு அக்பர் ஒரு அடியான் சொல்வது, அல்லாஹு அக்பர் என்று உணர்ந்து சொன்னாலே இந்த உலகத்துல வஸ்துக்களை விட சிறந்தது என்பதாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில எழுதுறாங்க 8ஆம் ஜுஸ் 9ஆம் பக்கத்துல அந்த கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. அப்ப சிறப்பு இதெல்லாம் எழுதி கொள்ளணும், இல்லைன்னா மறந்துடும். ரக்காத்தா அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, சஹீஹ் ஹதீஸ்ல வருது, ரக்காத்தா அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால செய்யற 2 ரக்காத்து தொழு 2 வாழ்க்கையை விடவே கூடாது அவர்களே, எதை விட்டாலும் அதை விட்டுற கூடாது. அந்த நாள் ஃபஜ்ரே இன்னைக்கு நமக்கு பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நானும் தான் நீங்க எல்லாருமே இல்ல எவ்வளவு பலவீனம், சில பொழுது ஒரு கொஞ்சம் உடம்பு கசதியா இருந்தால் உறங்கிடுறோம், அதே இது நாங்க ஜொப்பு தொழில் வரும் ஓடுறோம், அது எல்லாருமே அப்படித்தானே. அதுல மனித பலவீனங்கள் இருக்கும், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா அல்லாவோட முஹப்பத் வந்துட்டு இருந்தா அது லேஸ் ஆயிரும் சோர்களே. 2 ரக்காத் ஃபஜ்ருக்கு எழும்பி முன் சொன்ன தொழுது நம்ம கஷ்டமோண்டு இப்ப ஃபீல் பண்றோம். அதே இது வந்து அந்த நாள் பெருநாளுடைய நாளாக இருந்த எப்படி எத்தனை மணிக்கு எழும்புறோம், என்ன செய்யறோம், அந்த நாள் முழுக்க முழிச்சிட்டு இருக்கிறோம். அதே இது கல்யாண நாளா இருந்தா சுப்ஹானல்லாஹ், கல்யாண நாள் அதுக்கு முந்தின நாள் சொல்றேன். ஹைர். வரக்காத்தா அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, நண்பர்களோட சேர்ந்து ஆச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா, ஒரு 10 வருஷம் பூரா சந்திச்சா நண்பர்களோட உட்கார்ந்து பேசி சந்தோஷமா பேசணும், 2 முழிச்சு 12 6 மணிக்கு சுபோடைய பாங்க கேட்டாங்க, சுபத்தோடு படுப்போன்னு படுப்பாங்க, அதில் அவன் முழுக்க பேசிட்டு. அப்ப இந்த இதெல்லாம் அப்ப நாங்களாக தான் ஃபிக்ஸட் பண்ணி வச்சிருக்கோம், மைண்ட்ல நாங்க ஃபிக்ஸட் பண்ணி வச்சிருக்கிறோம், இது அசதி, இது வந்து நல்லது சந்தோஷம். அதே இது நம்ம ட்ரிப் போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, 3 மணிக்கு வாங்க, ஸ்கூல் ட்ரிப் ஆயிருந்தா கூட 3 மணிக்கு நீங்க வாங்க பிள்ளைகள்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அதே புள்ள இப்படி இப்படி கசக்கிட்டு எழும்புன பிள்ளைகள் என்ன செய்யும், 3 மணிக்கு 2 மணிக்கு அம்மா அப்பா பாக்குறதுக்கு முன்னாடி 2 மணிக்கு எழுப்பி குளிச்சுட்டு அவனே 5 மணிக்கு உடு போட்டுட்டு அவனை போயிடும், பிள்ளை எங்க அப்பா அங்க வைக்கிறேன் ஸ்கூல்ல வைக்கிறேன், பாக்குறோமா இல்லையா? அப்ப எது தீர்மானிக்குது,
எங்கட மைண்ட் நாங்க பிக்சட் பண்ணி வச்சிருக்கிறோம், இது சோம்பரம், இது சோம்பல், அப்படி நாங்க தான் பிக்சட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்க நினைச்சா அல்லாஹ் மீது அன்பு வச்சா நாங்க இது இன்பமா தெரியும். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே இப்படி நாங்கள் இந்த நன்மைகளில் ஆசையையும் ஆர்வத்தையும் நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். ரக்அத் அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த சிறப்பு ஞாபகத்துல வரணும். உலகத்துல வஸ்துக்களை ஒரு மனிதனோட கையில வந்து ஒரு கோடி பணத்தை, ஒரு கோடி ரூபாய் தாரான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த நாள் 2 நாள் நீங்க முழிச்சிருக்கீங்கன்னா நீங்க தூங்குவீங்களா? அந்த நாள் 1 செகண்ட் தூங்குவீங்களா? கோடி இந்த உலக வஸ்துக்களை விட சிறந்து அல்லாஹ் தாரான். யோசிச்சு பாருங்க. ஏன்னா எங்களோட உள்ளத்துல ஈமான்ட குறைபாடு தான் அது. நான் எனக்கு தான் சொல்றேன், அதனால நான் மலக்குன்னு சொல்ல இல்லை. என்னுடைய ஈமான்ல கோளாறு, என்னோட ஈமானிக்கிற பலவீனம். நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அமல் இல்லைண்டா நாங்க 0, பூஜ்ஜியம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப ரக்அத் அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. அதே மாதிரி அல்லாஹு அக்பர்னு உணர்ந்து சொன்னா அல்லாஹ் பெரியவன்டா எனக்கு வேற ஒன்றும் பெருசா தெரியாது. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், அந்த ஃபத்துல் பாரின்னு சொன்ன இப்னு ரஜப் உண்டு, அது சிலவங்களுக்கு அது தெரியாது. இப்னு ஹஜர் தான ஃபத்துல் பாரி எழுதிக்கிறீங்க, நீங்க இப்னு ரஜப்னு சொல்றீங்க. ஃபத்துல் பாரி 4 பேர் எழுதிட்டாங்க, அது வேற ஒரு விஷயம். இப்போ அதை நான் தொட ஆரம்பிக்கல. ஃபத்துல் பாரி இப்னு ஹஜர் எழுதுகிறார், இப்னு ரஜப் எழுதுகிறாங்க. தானே ஹைர். அப்ப எனவே புகாரிக்கு ஷரஹ் ஃபத்துல் பாரிங்க புகாரினுடைய விரிவுரை, அதை இப்னு ஹஜர் ஒன்று எழுதுகிறான், இப்னு ரஜப் எழுதுகிறான். இன்னும் 2 பேர் ஃபத்துல் பாரி 4 கிரந்தங்கள் இருக்குது நம்முடைய ஆய்வுக்கு உட்பட்ட வகையில. அப்ப எனவே கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா, ரக்அத் அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. அப்ப இந்த சிறப்புகள் நாங்க உள்ளத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 12 ரக்அத் தொழுறது, அதுல சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துல வீடு கிடைக்கும். அதே ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுதா அந்த சொர்க்கத்துல வீடும் சொர்க்கத்துல மாளிகையும் கிடைக்கிற மாதிரி இந்த உலகத்துல வஸ்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹு அக்பர் என்று உணர்ந்து சொன்னா இந்த உலகத்துல வஸ்துக்கள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு, துஹாவுடைய 4 ரக்அத். துஹா 2 தொழலாம், 4 தொழலாம், அதுக்கு மேல தொழலாம், 8, 12 வரை தொழுதாக ஹதீஸ்ல வந்து இருக்குது. இப்ப இந்த சிறப்பை மட்டும் நான் சொல்றேன், அதெல்லாம் எடுத்தா ஹதீஸ் அப்படி நீண்டுகிட்டு போகும். அதாவது இந்த ஹதீஸ் சில்சிலா ஸஹீஹாவுல அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 2349 செய்தி சஹீஹான ஹதீஸ், சில்சிலா அல் ஹதீஸ் சஹீஹா அவங்களோட தொகுப்புல உள்ளதுல சஹீஹானதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. துஹா தொழுகை, ஸலாத்து துஹா அர்பஅன் வ க்பல அத்-துஹ்ரி அர்பஅன். 2 விஷயம் இருக்குது இதுல 2 விஷயம். துஹருக்கு முன்னால் 4, அந்த துஹருக்கு முன்னால் 4 தொழும்போது இந்த சிறப்பு வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அதாவது 12 ரக்காத் தொழுவதுக்கு தானே முன்பின் சுன்னத்து 12 ரக்காத் தொழுவதிலே துஹருக்கு முன்னால் 4 தொழுவீங்க. அந்த 4 ரக்காத் தொழுவதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அதைத்தான் சொல்றாங்க எப்படின்னா, துஹாவுடைய 4 ரக்காத்தும் துஹருக்கு முன்னால தொழுகிற 4 ரக்காத்தை யார் தொழுவாரோ, قال رسول صلى الله عليه وسلم من صلى الضحى أربعا وقبل الأولى أربعا بني له بها بيت في الجنة. சொர்க்கத்துல ஒரு மாளிகை. யார் ஒரு மனிதன், இன்னைக்கு சொர்க்கத்துல மாளிகை தான், சில அடுத்த வகுப்புலையும் வரும். அதுக்கு பிறகு இன்னும் நிறைய மாஷா அல்லாஹ் அமல் சஹீஹ் ஹதீஸ் நிறைய இருக்குது. ரைட். மன் ஸல்லா துஹா அர்பஅன், யார் துஹாவுடைய 4 ரக்காத்தை தொழுகிறாரோ, وقبل الأولى أربعا, ஊலாக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுகிறாரோ, புனிய லஹு பிஹா பைத்தும் ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படும். அப்ப 2 மாளிகை வந்துருது. 12 ரக்காத்தையும் தொழுகிறாரு, துஹாவையும் தொழுகிறாரு. 12 ரக்காத் தொழுதா அந்த 4 ரக்காத் வந்துரும் துஹருக்குள்ள. இப்ப துஹாவுடைய 4 ரக்காத் தொழுதுட்டாருன்னா 2வது மாளிகை. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள்ல 2 மாளிகை. நாளை கட்டலுமா இல்லாதா மாளிகை? நாளை கட்டலுமா இல்லாதா? இன்ஷா அல்லாஹ் அதான் வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வழங்கப்படுத்த போறேன். அதனுடைய முறையும் சொல்லுவேன். ஹைர். துஹாவுடைய தொழுகை என்று சொல்லும்போது அது சுருக்கமான எந்த டைம் என்று விளங்கப்படுத்திடுறேன். 4 ரக்காத்துனா ஸலாத்து துஹா பொறுத்தவரையில 4 ரக்காத் தொழணும். அவ்வளவுதான், 2 தொழணும். قال الألباني رحمة الله, அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த பில் ஊலாங்கிறது துஹர்னு தெளிவா வரையிலே, ஊலான்னு தானே வருது. வல் முராது பில் ஊலா, ஊலாவை கொண்டு முராத் என்ன நாட்டம் என்று சொன்ன அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஊலா, அதாவது ஊலாண்டு வருதானே, ஊலாக்கு முன்னால 4 ரக்காத்துன்னு வருது. அந்த தொழுகை என்ன தொழுகைன்னு சொல்லுகின்ற பொழுது அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஸலாத்து துஹர் ஃபீமா யபுதுலி, எனக்கு நான் அறிஞ்ச வகையில இது துஹருடைய தொழுகை தான். எனவே அல்பானி ரஹ்மத்துல்லாஹி கருத்து என்ன, ஸலாத்துல் ஊலா துஹருடைய தொழுகை என்பதாக சொல்றாங்க. எனவே அதுதான் சரியான நிலைப்பாடு. துஹாவுடைய 4, ஊலாக்கு முன்னால் 4ண்டா துஹாவுடைய 4 ரக்காத்,
அதே மாதிரி துஹருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுதால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும். இது சஹீஹான ஹதீஸ். அல்லாமா அல்பானி சில்சிலா ஹதீஸ் சஹீஹாவுல 2349வது செய்தியாக பதிவு செய்து இருக்கிறார்கள். இப்ப துஹாவுடைய தொழுகையை நாம எப்படி தொழலாம்டா, சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம் ஒரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு, சூரியன் உதயமாகி 20 நிமிஷத்துக்கு பிறகு அந்த நேரத்தில் இருந்து துஹர் வரை, துஹருடைய அந்த துஹருக்கு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கு அதாவது துஹருடைய நேரம் ஒரு 5-10 நிமிஷம் முன்னால முடிச்சு கொள்வது நல்லது தானே. அந்த நேரம் வரை, சூரியன் உச்சம் கொடுக்கும் வரை துஹாவுடைய தொழுகை தொழலாம். புரிஞ்சுதா? ரைட். இப்ப எதுல தொழுகிற, எந்த நேரத்தில் தொழுகிற சிறப்புண்டா ஒரு 9:30-10 மணி துஹாவுடைய நேரம்டா. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இந்த ஹதீஸ்ல ஸலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்முதுல் ஃபிசால், அவ்வாபீன்களுடைய தொழுகை என்ன, அவ்வாபீன் அந்த அதை நிறைய பேர் மஹரிபுக்கு பின்னால அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி அதுக்கு ஆதாரம் கிடையாது. அவ்வாபீன்கள் நல்லடியார்களுடைய தொழுகைன்னு சொல்லப்பட்டது துஹாவுடைய தொழுகை தான். அந்த துஹாவுடைய தொழுகை ஸலாத்துல் அவ்வாபீன் என்பது ஹீன தர்முதுல் ஃபிசால், ஒட்டக குட்டியில் சூடுபட்டு, சூரிய ஒளிபட்டு அந்த மண் சூடாகி அந்த ஒட்டக குட்டியில் எழும்புற நேரம் தான் அவ்வாபீனுடைய தொழுகை. அவ்வாபீனுடைய தொழுகைனா நல்லடியார்கள். அவ்வாபீன்கள் யாரு? அவ்வாபீன்டா நல்லடியார்கள். அவர்களுடைய தொழுகைன்னா துஹாவுடைய தொழுகை. அப்ப ஒட்டக குட்டி மண் அந்த சூடாகி அந்த சூடு தாங்க முடியாம ஒட்டக குட்டி காலையில் எழும்பு தானே அந்த நேரம். அப்ப எனவே அது கிட்டத்தட்ட சூரியன் உதயமாகி ஒரு 8:30-9:30 மண் அந்த சூடு பட்டு நல்ல உஷ்ணமாகும், மண் சூடாகும் பொழுது அது தாங்க முடியாம எழும்புற ஒரு அந்த நேரம் 8:30-9 மணி 9 மணி 10 மணி அந்த 8 மணி 8:30-9 10 அதுக்குள்ள வந்துடும். 8லேருந்து 10 அந்த 11 மணி அந்த அதெல்லாம் வந்துடும். அப்ப நடுநேரத்துல அப்ப ஆரம்பத்துல தொழுகிறது சிறப்பு தான், சிறப்பு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் நம்ம லேட் ஆகி என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். துஹருக்கு முன்னால் நம்ம தொழுது முடிச்சிடணும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, இதுல இஸ்ராக்குன்னு ஒரு தொழுகை சொல்லுவாங்க சில அறிஞர்கள். அது மாதிரி துஹாண்ட தொழுகை தொழுவாங்க. இப்ப சரியான நிலைப்பாடு இஸ்ராக் வேற துஹா வேறையா என்று சொன்னால், சில அறிஞர்களுடைய கருத்துப்படி சூரியன் உதயமாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தொழுதாங்க, எனவே அது இஸ்ராக், சூரியன் உதயமாகனத்துக்கு பிறகு தொழுதனால இஸ்ராக்னு சொல்றாங்க. அந்த கருத்து ரீதியாக அது இஸ்ராக்னு பேர் இருந்தாலும் அதுவும் துஹாவுடைய தொழுகை தான். வல்லாஹு ஆலம், ரெண்டும் ஒன்றுதான். சில அறிஞர்கள் அந்த பேரை சொல்றாங்க, இஸ்ராக்னு அந்த பேரை சொல்றாங்க. இன்னும் சிலர் பிரிக்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து. சரியாக இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு கூலி கொடுப்பான், பிழையாக இருந்தாலும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். இஜ்திஹாத். எனவே ஹதீஸ் ரெண்டுக்கும் இடம்பாடாக வந்திருக்கிறது. அப்ப எனவே என்னுடைய அதிகமான அறிஞர்களுடைய சரியான கருத்தினை நான் கருதுவது ரெண்டும் ஒன்றுதான். ஆனா இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விரிவாக பேசுவோம் இன்ஷாஅல்லாஹ். அந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது சுபஹ் தொழுது போட்டு அதே இடத்துல உட்கார்ந்த பின்னால சூரியன் உதயமாகிக்க பிறகு தொழப்படுற தொழுகை அது துஹா தொழுகை தான். ஆனா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது வேற ஒரு தனியான ஒரு தலைப்புல நான் சில விரிவா பேசுறேன். அதை சிலர் பலவீனமான அதிசயம் சொன்னாங்க, அது சம்பந்தமா விரிவா ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் இந்த தொடர்லையும் அதை லேசா நான் ஞாபகப்படுத்திட்டு போறேன். ஆனால் இப்ப துஹாவுடைய நேரம் என்று வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும், சூரியன் உதயமாகி ஒரு 20-25 நிமிஷத்துல இருந்து நம்ம தொழுது கொள்ளலாம். அப்ப ஒரு 8-9 மணிக்கு தொழுது கொள்ளலாம். நம்ம டைம் வசதியை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், அந்த தொழுகையுடைய நேரத்தை அமைச்சு கொள்ளலாம். 10 மணிக்கு தொழுதலாம், 11 மணிக்கு தொழுதலாம். சிறப்புல இன்ஷாஅல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க சூரியன் உதயமாகி ஒரு 7 மணியோ 7:30க்கோ 8 மணிக்கோ உங்களுக்கு டைம் எப்படி கிடைக்குதோ அதுல நீங்க தொழுது கொள்ளலாம். 4 ரக்காத்து அது மாதிரி வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ளலாம். 2 ரக்காத்து ஒரு ஆள் தொடர்ந்து தொழுது வாரானாலும் பிரச்சனை இல்லை. துஹா 2 ரக்காத்து தொழுது வாரான்னு பிரச்சனை இல்லை. இங்க 4 ரக்காத்து தான் ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆயத்து வருது, 4 ரக்காத் துஹா தொழுவார்கள், வஸீது மாஷா, பெருமின மாதிரி கூட்டிக் கொள்வார்கள் ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ் தான் வருது. அப்ப எனவே இங்க சிறப்பு கிடைக்குது, மேலதிகமாக தொழும்போது நன்மை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். தானே ஹைர். அப்ப நாங்க என்ன செய்யறோம், இன்ஷா அல்லாஹ் 2வது வீடு சொர்க்கத்துல கட்டுப்பட போகுது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நம்ம செஞ்சா நாளைக்கே என்ன செய்யும் கிடைக்கும். விளங்குச்சுதா? அப்ப இஸ்ராக்குடைய தொழுகை என்ன, துஹாண்டா என்ன, ரெண்டுக்கும் மத்தியில கருத்து வேற்றுமை இருக்கிறது. சரியான கருத்து துஹாம் இஸ்ராக்கும் ஒன்றுதான். தானே. அப்ப இந்த தொழுகை நம்ம என்ன செய்யணும், தொழுது வரணும். சில அறிஞர்கள் அந்த சூரியன் உதயமாக பிறகு தொழுகிறதுனால அந்த இஸ்ராக், சூரியன் உதயமாகனத்துக்கு பேர் தானே, சூரியன் உதயமாக இருக்கிறது தொழு இஸ்ராக்னு சொல்றதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கருத்து வேற்றுமை இருந்தாலும் சரியானது. நம்ம ரெண்டு ஒன்று தான், ரெண்டு பிரிச்சு வேற வேறையா தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஹைர். ரைட். அடுத்ததாக இன்னும் ஒரு சிறப்பு இன்ஷா அல்லாஹ், இன்னும் ஒன்றை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முக்கியமான ஒரு தலைப்பு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப
ஒரு மனிதர் இப்ப இன்றைக்கு அன்றாடமாக தொழுகையோட சம்பந்தப்பட்டது நம்ம சொன்னோம். அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் வருது, நல்ல நல்ல விஷயங்கள், முக்கியமான சிறப்புகளுக்குரிய விஷயங்கள் வருது. இப்ப நம்ம வந்து நாளைக்கே நம்ம செய்ய முடியுமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி நான் சொல்ல போறேன். தானே, நாளைக்கே நம்ம செய்யலாம். அது அப்படி ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம், மிக மிக அற்புதமான சிறப்புக்குரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் நாளைக்கு சாதாரணமா செய்யலாம், இயல்பா சும்மா எல்லாருக்குமே செய்ய முடியுமானது. என்ன? ஒரு மனிதன், ஒரு மனிதன் ஒரு கடை தெருவுல, ஒரு பஜார்ல கடை தெருவுல, நீங்க இருக்கிற கடையில, நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சந்தைக்கு போறாரு, ஒரு கடைக்கு போறாரு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. இப்ப அங்க போனால் ஒரு துவா இருக்குது. அந்த துவா ஓதுனா அவருக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அது என்ன துவான்னு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, நான் எழுதி கொள்றதுக்கு வசதியாக சொல்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு கடை தெருவுக்கு போறீங்க, ஒரு பஜாருக்கு போறீங்க, இந்த துவா ஓதிக்குங்க. அதுல சிறப்பை சொல்லும் போது திரும்ப எழுத வேண்டிய மனசு வரும். அதுக்காக முன்னாலே எழுதி கொள்ளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வஹ்தஹு லா ஷரீக லா, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, யுஹ்யி வ யுமீத், யுஹ்யி வ யுமீத், யுஹ்யி வ யுமீத், வஹுவ ஹய்யுன் லா யமூத், வஹுவ ஹய்யுன் லா யமூத், பியதிஹில் கைர் குல்லுஹு, பியதிஹில் கைரு குல்லுஹு, பியதிஹில் கைரு குல்லுஹு, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இவ்வளவுதான். இதை சொன்னா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு நிமிஷம் போகும்? இதை நீங்க பாடமாக்கிட்டீங்கன்னா ஒரு 15 செகண்ட் போகும். பாடமாக்காட்டி 1 நிமிஷம் போகும். 1 நிமிஷம் செலவழிங்க, என்ன நன்மை கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் கடை தெருவுக்கு சென்றால், பஜாருக்கு சென்றால், சந்தைக்கு சென்றால், அங்க கூட நன்மையை சம்பாதிக்க ரசூலா சொல்லி தந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நாங்க தான் பொடுபோக்காய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அல்ஃபு அல்ஃபு ஹசனா, அவருக்கு கதபல்லாஹு லஹு அல்ஃப அல்ஃபி ஹசனா, கதபல்லாஹு, அல்லாஹ் எழுதுவான் அவருக்கு அல்ஃப அல்ஃபி ஹசனா. அல்ஃபு அல்ஃப் 1000, 1000 எத்தனை? 1000, 100, 1 லட்சம். 1000, 1000 10 லட்சம். சரியா? சொல்லுங்க போய். 1000, 1000, 1000, 100 இருந்தா எத்தனை? 1 லட்சம். 1000, 1000 இருந்தா, 1000, 200 இருந்தா 2 லட்சம். 1000, 300 இருந்தா 10 லட்சம். 10 லட்சம், 1 மில்லியன். 10 லட்சம் நன்மைகள் அவருக்கு எழுதப்படும், பிரத்யேக நன்மைகள். சுப்ஹானல்லாஹ். 10 லட்சம் நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். வமஹான்ஹு அல்ஃப அல்ஃபி ஸய்யா, அவரை தொட்டு 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நம்ம சந்தைக்கு போய் ஒரு நம்ம அல்லாஹ் அறியாம, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம ஒரு தவறா ஒரு பார்வையை பார்த்துட்டோம். நம்ம எவ்வளவு ஏங்கி இருப்போம், அல்லாஹ் இதை ஓதும்போது மன்னிச்சிருவான். அதுக்காக நம்ம தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. அப்படியா ஒரு மனிதன் ஒரு பார்வை இருக்கும், ஒரு மனிதன் தவறாக ஒரு பார்வையை பார்த்துருவான். நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, நம்ம பார்த்துட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே, இதை ஓதுனா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான்னு நம்ம நினைக்க கூடாது. இது நம்ம இருக்கிறதுல போட்டுக்கொள்வோம், விளைஞ்சா இருக்கிற சொல்லவே போட்டுக்கொள்ளணும். இது வேற ரிவாயத்தும் வருது, வேற ரிவாயத்து இருக்க, நான் அதை எடுக்க இல்லை. இந்த ஹதீஸ்ல வந்து இந்த வார்த்தையோட தான் வருது. ரைட். அந்த முன்ன பின்ன குல்லுஹு இல்லாம இருக்கும், ஹய்யுன் லா யமூத், அந்த ரிவாயத்து வித்தியாசமாக இருந்தாலும் இந்த இடத்துல உள்ள சிறப்பு, சில இடத்துல முன்ன பின்ன சிறப்புகளும் இருக்கும். தானே? அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக வருது. அப்புறம் அது மட்டுமல்ல, 2வது விஷயம். 3வது இப்பதான் அடுத்த விஷயம் வருது. இந்த துவாக்கு தான் அந்த சிறப்பை நான் சொல்றேன். இதுக்கு முன்னால உள்ளதுக்கு வருது வேற வேற சிறப்புகள் உள்ள துவாக்கள், வேற வேற சொல்லோட வருது. இது 3வது சொல்றேன். 3வது சிறப்பு சுப்ஹானல்லாஹ். முதலாவது என்ன? அவருக்கு 10 லட்சம், 1 மில்லியன் நன்மை வழங்கப்படும். 10 லட்சம் பாவங்கள் அவரை விட்டு அழிக்கப்படும். மஹா அழிக்கப்படும், அழிக்கப்படும். வபனாலஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல ஒரு மாளிகை அவருக்கு கட்டப்படும். இந்த ஹதீஸ் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சஹீஹு திர்மிதி, இந்த ஹதீஸ் சஹீதான் என்று சஹீஹ் திர்மிதியினுடைய 2726வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். 2726வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய அறிவிப்பாளர் வரிசை தரமானது, சஹீஹான ஹதீஸ். பாத்தீங்களா?
துவா சொல்லி போட அந்த சிரத்தை இப்ப அந்த துவாவை மனசுக்குள்ள வரும், அடே துவா எழுதணுமே, பாடமாக்கணுமே, 10 லட்சம் நன்மை வரப்போகுது, நாளைக்கே 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்பட போகுது, நாளைக்கே சொர்க்கத்துல 3வது ஒரு மாளிகை கட்டுப்பட போகுது. அஸ்ரபாய் கட்டலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு போன உடனே ஒரு கடை தெருவுக்கு போறீங்க, ஒரு பஜாருக்கு போறீங்க, இதை ஓதிட்டீங்க, 12 ரக்காத் தொழுதுட்டீங்க, துஹா 4 ரக்காத் தொழுதுட்டீங்க, 3 மாளிகை சொர்க்கத்துல நாளைக்கே கட்டலாம். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ஃபஜ்ருடைய முன்சுன தொழுதுட்டீங்க, உலகத்துல எல்லாத்தையுமே உங்களுக்கு அல்லாஹ் தந்துட்டான், அதை விட சிறப்பானது தந்துட்டான். சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழையிறதுக்கு வாய்ப்பு அல்லாஹ் தந்துட்டான். خير من الدنيا وما فيها, இந்த உலகத்துல வஸ்துக்களை விட சிறப்பானது கிடைச்சிட்டு எவ்வளவு சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைரு குல்லுஹு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லேசானது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் وهو حي لا يموت بيده الخير كله, இது மட்டும் தான் கொஞ்சம் எட் பண்ண வேண்டியது. وهو على كل شيء قدير. 10 லட்சம் நன்மைகள் எழுதப்பட போகுது, அதே மாதிரி 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்பட போகுது, அழிக்கப்பட போகுது. சொர்க்கத்தில وبنى له بيتا في الجنة, அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா கட்டுவான். அப்ப திருமிதியில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஹதீஸ் சஹீஹ் திர்மிதி, திருமி சுனன் திர்மிதின் வாரதுல உள்ளது வரும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஜாமி திர்மிதி இமாம் அல்பானி சஹீஹ் திர்மிதி லைஃப் திர்மிதின்னு பிரிச்சுக்கிறாங்க. இப்ப சஹீஹ் திர்மிதி எடுத்து நம்ம பார்த்தால் 2726 செய்தியாக பதிவு செய்யப்பட்டது சுனன் திர்மிதியில. அப்ப அதுல வந்து சுனன் திர்மிதியில 3429 ஹதீஸ் அப்படி வரும். ஆனால் அந்த ஹதீஸ் வந்து சஹீங்கிறத நம்ம சஹீஹ் திர்மிதியில பார்த்தா சஹீஹா இருக்கும், ஏன்னா பிரிக்கும் பொழுது முன்ன பின்ன வரும். தானே? அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்க புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹ் தஆலா எப்படி அருள்களை எங்களுக்கு செஞ்சிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எப்படி அருள்களை செஞ்சிருக்கிறான். அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இந்த அமல்களை செய்கின்ற போது இது போல நிறைய இன்னும் அமல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த 9 வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் நிறைய அமல்கள் நம்ம படிக்கலாம். அன்றாடம் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செஞ்ச அமல்கள் இருக்கிறது, அதிகமாக செய்யும்படி சொன்ன அமல்கள் இருக்கிறது. ஒரு புத்தகம் இருக்குது, இந்த புத்தகம் பாருங்க, இவ்வளவு பெரிய புத்தகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செஞ்ச அமல்கள். இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம இதிலிருந்து தெரிவு செய்யப்படும், ஃபுல்லா படிக்க முடியாது 10 வகுப்புல, தெரிவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் படித்துருவோம். அது மாதிரி இன்னும் ஒரு புத்தகம் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் செஞ்ச நல்ல அமல்கள். அப்ப எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அதே மாதிரி சொர்க்கத்துல மாளிகை வேண்டும் என்ற செய்ய வேண்டிய அமல்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அப்படி நிறைய இருக்குது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதுலயும் சஹீஹானதை தொகுத்து நம்ம தர வேண்டியிருக்குது, சரியான தொகுத்து தர வேண்டியிருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை தரணும். ஏதோ பேசினோம் கேட்டோம் நல்லா இருந்தது நல்ல சிறப்பு என்று இல்லாமல் நாளைக்கே நாம் இதனை அமல் செய்வோம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், யா அல்லாஹ் அந்த பாக்கியை தந்திர் ரப்பே ரஹ்மானே, அமல் செய்யற பாக்கி தந்திர் ரப்பே ரஹ்மானே. அதே போன்று அதனை மௌத்து வரை அந்த நன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திர் ரப்பே ரஹ்மானேன்னு துஆ கேட்டு கேட்டு அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புடைய தொடர்ச்சி அடுத்த செவ்வாய்க்கிழமை, இந்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஐக்கிய அரபு அமீரக நேரப்படி 8 மணிக்கு ஆரம்பமாகும். இந்தியா இலங்கை நேரப்படி 9:30 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். உங்களோட சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் உங்களோட உம்மா வாப்பா எல்லாருக்குமே சொல்லுங்க, நீங்க படிக்கிறதையும் சொல்லுங்க. வகுப்புக்கு வந்து அவங்க படிச்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஆசை ஆதரவு வரும், அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த நன்மையை செஞ்சாங்கன்னா அந்த நன்மை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எனக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். நாங்க செஞ்சா எங்களுக்கு நன்மை கிடைக்கும், நாங்க சொல்லி ஒரு ஆள் செஞ்சா அந்த நன்மை கிடைக்கும். இப்ப நீங்க நாளைக்கு இதை 100 ஆளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் அமல் செஞ்சா உங்களுக்கு 6 வீடு சொர்க்கத்துல கட்டப்படும். ஏன்னா அவர் செய்யற நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அதே 2 பேருக்கு சொல்லிட்டீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் 9 ஆகும். அல்லாஹ் நாங்க கஞ்சத்தனம் பண்றவங்க, அல்லாஹ் கஞ்சத்தனம் பண்ணுவோம் அல்ல, அள்ளி கொடுப்பான், அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். அதனால நாங்க மனுஷனை வச்சு கற்பனை பண்ணக்கூடாது. அல்லாஹ் அள்ளித்தரக்கூடிய ரப்பு ரஹ்மான்ட்டேந்து நாங்க அள்ளித்தான் எதிர்பார்க்கணும், கிள்ளி தருவான் எதிர்பார்க்க கூடாது. நாங்க எதிர்பார்ப்போம், எல்லாருக்கும் சொல்லுவோம், நான் அமல்களை செய்வோம். இந்த காலங்கள் அமல்களை செஞ்சு நாங்க வலிமையோடு மன வலிமையோடு
இறை உணர்வோடு வாழ அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. எதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதனை அறிந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.